என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பெரியாரை தன்னுடைய கட்சியின் கொள்கை ஆசானாக ஏற்றுக்கொண்ட நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் பல்வேறு அம்சங்கள்ல பெரியார் கொள்கைக்கு முரண்பட்டு இருப்பதாக உள்ளது. ஆனால் பெரியார் அமைப்புகள் தவறுகளை சுட்டிக்காட்டினால் அவற்றை உடனே திருத்திக் கொள்ளும் போக்கும் விஜயிடம் காணப்படுகிறது. இந்த நிலையில மீனுக்கு தலையையும் பாம்புக்கு வாளையும் காட்டக்கூடிய தன்மையுடன் விஜயின் ஆட்சி உள்ளதாக கூறப்படுது. இது குறித்த விரிவான செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். திராவிட இயக்கத்தின் மூலவரான தந்தை பெரியார் ஒரு கடவுள் மறுப்பாளர் என்றாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழைய ஆதிக்க சாதியினர் மறுத்த காலத்துல கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றாரு. அதைவிட அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது பெரியாரோட மிக முக்கியமான கொள்கைகள்ல ஒண்ணு. அவர் இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி சென்னை தியாகராய நகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய போது அனைத்து சாதிகளும் அர்ச்சகராவதற்கான சட்டத்தை ஏற்படுத்தாமல் சாக போகிறேனே என வேதனைப்பட்டாரு. மேலும் இது தன்னுடைய நெஞ்சில தைத்த முள்ளாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனாலதான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது திராவிட இயக்கத்தின் கொள்கைகள்ல உயிர் நாடியாக உள்ளது. 1952 67 வரை தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி காலத்துல அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக கூடிய சட்ட முன்வடிவு குறித்து எந்த முன்னெடுப்புகளும் எடுக்கல. அதே நேரம் 1967 முதல் 2026 வரை நடந்த திராவிட இயக்க அரசியல் கட்சிகளோட ஆட்சி காலத்துல அந்த சட்டத்தை நிறைவேற்ற முயன்றதாலும் பல்வேறு காரணங்களால முழுமையாக நிறைவேற்ற முடியல. இந்த நிலையில 2026 சட்டமன்ற தேர்தல்ல திராவிட இயக்கத்தின் அரசியல் கட்சியான திமுக தோல்வியடைந்தது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடித்திருக்கிறாங்க. இந்த கட்சியை தொடங்கிய போது கட்சியின் கொள்கை தலைவர்களாக பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் ஆகியோரை அடையாளம் காட்டினார் விஜய். அதனால பெரியார் கொள்கையை விஜய் பின்பற்றுவார் என்றே கருதப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு முன்பே விஜய் குறித்து எதிர்மறைவான விமர்சனங்களும் பேசப்பட்டுச்சு. பாஜக மற்றும் RSSம் பெற்ற குழந்தை என்று விஜய் குறித்தும் பேசப்பட்டது. குறிப்பாக விசிக தலைவர் தொல் திருமா அவர்கள் இதே கருத்தை திரும்ப திரும்ப கூறி குற்றம் சுமத்தி வந்தார். ஆனால் விஜய் திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னுடைய 2 கண்கள் என்று பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். இதெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி நிலவியவை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்த விஜய் பெரியார் திடலுக்கு சென்று திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றது பேசுபொருளாக மாறுச்சு. ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின்னும் கொள்கை பிடிப்புடன் இருப்பார் என விஜய்க்கு புகழாரமும் சூட்டப்பட்டது. ஆனால் அதே நேரம் தன்னுடைய ஆஸ்தான ஜோசியர் ரிக்கி ரத்தன் பண்டிட் என்பவரை தன்னுடைய அரசியல் ஆலோசகராக அரசு பதவியில அமர்த்தினாரு. இதற்கு திராவிட இயக்க தலைவர்கள் கடும் எதிர்ப்பையும் தெரிவிச்சாங்க. இது தொடர்பாக சமூக ஊடகங்கள்ல பரபரப்பாக விவாதிக்கப்பட்டுச்சு. இதனைத் தொடர்ந்து ஜோசியர் ரித்தி ரத்தன் பண்டிட் அரசியல் ஆலோசகர் பதவியிலிருந்தே வெளியேற்றப்பட்டாரு. இதனிடையே 3 முறை நடந்த பதவியேற்பு விழாக்கள்ல வந்தே மாதரம் பாடல் பாடி தொடங்கப்பட்டுச்சு. தமிழுக்கு முதல் இடம் அளிக்காமல் நிகழ்ச்சியின் இறுதியில பாடப்பட்டது. இது போன்ற நிகழ்வுகள் தமிழர்களிடம் முகசுளிப்பையும் ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிக்காத விஜய் அரசு ஒன்றிய பாஜக அரசிற்கு பாதம் தாங்கியாக செயல்படுகிறதோ என்று விமர்சனங்களும் எழுந்தன. ஆனால் கடந்த திமுக ஆட்சி காலத்துல இதுபோன்ற சம்பவங்களுக்கு தொடக்கத்திலேயே முற்றுப்புள்ளியும் வைக்கப்பட்டது. முதலமைச்சரோட அரசியல் ஆலோசகராக நியமிக்க இருந்த ரித்தி ரத்தன் எதிர்ப்புகளுக்கு பிறகு நியமிக்கப்படல. ஆனால் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அறநிலைத்துறைக்கு அமைச்சரும் முதன்மை செயலாளரும் உயர் சாதி வகுப்பினர்கள் நியமிக்கப்பட்டாங்க. இந்த 2 நியமங்களும் சர்ச்சையானது. அனைத்து சாதியினர் அர்ச்சகர் சட்டம் என்ன ஆவது? ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரையோ இல்ல பெண் அமைச்சரையோ நியமித்தால் அதுதான் மாற்றம். போராடி இழுத்து வந்த சமூக நீதி தேரை பின்னுக்கு தள்ளுவதா என்று திராவிடர் கழகம் கண்டனமும் தெரிவிச்சாங்க. முற்போக்காளர்கள் பலர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அறநிலையத்துறை அமைச்சரோட முதன்மை செயலாளர் மட்டும் மாற்றப்பட்டிருக்கிறாரு.
ஆனால் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் மாற்றப்படல. அவரை மாற்றுவதுதானே இந்த சட்டத்திற்கு அளிக்கக்கூடிய மரியாதை. ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்து மொத்தமாக 7 பேரு இந்த அமைச்சரவையில இடம் பெற்றிருக்கிறாங்க. அதே நேரம் விஜய் கட்சியில வெற்றி பெற்ற 2 உயர்சாதி வகுப்பினருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிலும் ஸ்ரீரங்கத்துல வெற்றி பெற்ற உயர் வகுப்பை சேர்ந்த எம்எல்ஏவுக்கு இந்து சமய அறநிலையத்துறை வழங்கப்பட்டிருக்கிறது அதிர்ச்சி அளிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சரி, இந்த அறநிலைத்துறை எப்படி உருவானது என்பதை கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் இதுல இருக்கக்கூடிய நியாயத்தை நம்மால உணர முடியும். இந்தியாவிலேயே முன் உதாரணமாக கோயில்களை நேர்மையுடனும் முறையான கணக்குகளுடனும் நிர்வகிப்பதற்காக கோயில்கள் எல்லாம் ஒரு காலத்துல அரசர்கள், நிலப்பிரபுக்கள், சாதி ஆதிக்கவாதிகள் நிர்வாகத்துல தான் இருந்துச்சு. அப்போது அவர்கள் கோயில்களுக்கு சொந்தமான அனைத்து சொத்துக்களையும் சூறையாடினாங்க. கோயில் வருமானங்கள் மக்களோட நன்மைக்கு செலவிடப்படல. அது மட்டும் இல்ல, தீண்டாமை கூடாரங்களாகவும் கோயில்கள் இருந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு மேல் நிலவிய இந்த சூழலை மாற்றி அனைத்து சமூகத்தினருக்கும் கோயில்களை உரியதாக மாற்றுவதற்கான சமூக புரட்சிக்கு அடித்தளமிட்டது. திராவிட இயக்கத்தின் தாயமைப்பான நீதி கட்சி ஆட்சி அனைத்து சாதியினரும் கோயில்களுக்குள் நுழைய முடியக்கூடிய என்ற நிலை பல போராட்டங்கள், சட்ட முன்னெடுப்புகள் வாயிலாக சாத்தியப்பட்டது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கு சட்டம் இயற்றி தீண்டாமையை ஒழிக்க முடிந்திருக்கிறது என்றால் அவை அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் என்பதாலதான். இப்படிப்பட்ட மிக முக்கியமான துறையின் அமைச்சராக உயர் வகுப்பை சேர்ந்தவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராகி இருப்பது நண்டை சுட்டு நரியை காவல் வைப்பதற்கு சமம் என்கின்றனர். பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல அமைச்சரவையில பரமேஸ்வரன் ஒருவர் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்திருக்கிறாரு. அப்போது அதனை தந்தை பெரியார் பாராட்டியும் மகிழ்ந்தாரு. எனவே RSS சகவாசம் இல்லாதவராக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள்ல இருந்து ஒருவரை இந்து சமய அறநிலைத்துறைக்கு நியமித்திருக்கலாம். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 7 பேர்ல ஒருவரை இந்த துறைக்கு அமைச்சராகி இருக்கலாம். அதுதான் உண்மையான மாற்றம் என்பது. பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜயும் காமராஜர் வழியில தன்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்பதே நடுநிலையாளர்களோட கருத்து. இது பற்றி நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.